திமுக பாஜக அணியில விஜய் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு தான் கிறிஸ்துமஸ். அதுதான் விஜய்க்கான கிறிஸ்துமஸ். ஸோ பொங்கலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது முடிச்சிட்ட உடனே 8ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ். ரூட் கிளியர். அவ்வளோதான், ரூட் கிளியர். அதிமுக எந்த இடத்துலையும் பெருசா எதிர்க்கல அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கிட்ட ஒரு விமர்சனமா இல்ல, அதையும் மதுரை மாநாட்டுல வரும்போது அதை கிளை பண்ணாரு. ஏன்னா பாத்துவோங்க எப்படி எம்ஜிஆர் இருந்த தொடங்கின கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க. பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ள எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது அப்படின்னு இன்னொரு பியூரிட்டன் அறிக்கை ஒன்று விட்டாங்க. அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது. அதாவது எங்க கூட்டணிக்கு வரலன்னா நாங்க தோத்து போயிடுவோம். அப்புறம் எங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. விஜய்க்கு என்னன்னா, விஜய்க்கு போறதுக்கு ரொம்ப ஆசை தான். அதிமுக போறதுக்கு அதிமுக போற ஆசை. ஆனா அதிமுக போயிட்டு அங்க போயிட்டு எல்லாம் போத்துட்டு நிக்குது. அது இப்ப நீங்க சொல்ற பார்த்தா விஜய்ங்கிறது இப்ப கொள்கை பிடிப்புங்கிறதுல ஒரு உறுதியா இருக்காருன்னு தானே சொல்லணும். எங்கன்னா அவருக்கு உறுதியா இருக்கு. இப்ப தானே சொன்னீங்க உங்களுக்கு பாஜக தான் அவருக்கு பிரச்சனையா இருக்குது. பாஜகவுல இல்ல நாங்க கலெக்டிவ் லாஸ்ட் மீட்ல பண்ணிக்கிறோம்னு அதிமுக உறுதி அளித்தா முருகன் ஐயா, அது அதனுடைய அர்த்தம் அப்படி இல்ல. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேக்க அப்படி இழுக்கிறதுக்கான முயற்சி அதிமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விவாதங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் பேசிய பிறகு இந்த விவாதம் பெரிய அளவில், அதாவது நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரலன்னா அவங்க கட்சியவே காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவாக்கா காப்பாற்ற முடியாது என்ன அர்த்தம்? அதுக்கு மீனிங் அதானே. ஸோ இது ஏன் என்ன ஒரு மாதிரியான ஒரு நெரேட்டிவ் எதுவும் செட் பண்ணுறாங்களா? நெரேட்டிவ் இல்லை, அவர் ஒரு மாதிரி இருப்பதான் பேசியிருக்காரு. சரி, அதை நம்ம ஆர்பி உதயகுமாரோடைய குரல்னு வச்சுக்க கூடாது. அது எடப்பாடியினுடைய ஒப்புதலோடு பேசப்படுகின்ற ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், HMB தான் அது. சரி, அதில் என்னன்னா, நீ என் கூட்டணிக்கு வரலன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும். திமுக ஆட்சி வந்தோன்னா ஒன்று அழிச்சிரும். அதாவது நீ என் கூட்டணிக்கு வரலன்னா நாங்கள் இந்த கூட்டணி இந்த தேர்தலில் தோற்றுருவோம். அதான இன்ஃபரன்ஸு. இதை தான் புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு விவாதங்கள்ல நடுவ பேசுகிறோம். விடயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் அவங்களுடைய கூட்டணியினால திமுக கூட்டணி ஜெயிக்க முடியாது. அந்த பலம் அந்த அளவுக்கு இல்ல. அதனால வெளியில இருந்துட்டு ஒரு பலத்தை கூட்டணும். அது அவர் என்ன சொன்னாரு, மெகா கூட்டணின்னு சொல்லி பார்த்தாரு, யாரும் வரல. அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சி கூட வருது, பிரம்மாண்ட கட்சி வரும்னு சொன்னாரு, வரல. பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அப்படின்னாரு. கரூர் தான் வந்துச்சு அந்த பிரம்மாண்ட மரணம். அதுல இருந்து என்ன பண்ணாரு, விஜய் ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலைக்கு போன உடனே இதாண்ட சான்ஸ் அப்படின்ட்டு 2 பேரும் திங்கக்கிழமையில இருந்துட்டு, அது சனிக்கிழமை நடந்துச்சு, திங்கக்கிழமை காத்தால இருந்துட்டு அவங்கிறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அவர் பேசுனது. இதை இப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னோம்னா, பொதுமக்களுடைய புரிதலுக்காக நீ எங்கள் கூட்டணியை காப்பாற்று, இல்லாட்டி எங்களுடைய கூட்டணியை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது. இவர் இப்படி பெறட்டுறாரு. நீ எங்கள் கூட்டணிக்கு திமுகவை தோற்கடிக்கல அப்படின்னோம்னா ஒன்னும் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது உங்க கட்சி அப்படின்றாரு இல்லையா? இப்படி வச்சுக்கோங்க. அது அப்படியே நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரலன்னா எங்களுடைய தோல்வியை யாராலையும் தவிர்க்க முடியாது, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் பிஜேபியோட அதிமுக வச்சுட்டு இருக்கிற கூட்டணிக்கு. ஸோ இதுதான் அந்த இது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, ஒன்னு எங்க கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு. விஜய்க்கு என்னன்னா, விஜய்க்கு போறதுக்கு ரொம்ப ஆசை தான். அதிமுக போறதுக்கு அதிமுக போற ஆசை. ஆனா அதிமுக போயிட்டு அங்க போயிட்டு எல்லாம் கோத்துட்டு நிக்குது. அது அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னோம்னா, இந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வீராவேசமா சேர்ந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்ட்டாரு. திமுக விட்டுருங்க, அவர் எதிர்த்தாகணும், ஏன்னா அதான் அவருடைய எஜெண்டா. ஓகே, இங்க என்ன அப்படின்னோம்னா கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. அதோட எப்படி வச்சுக்கிறது கூட்டணி? அதோட இல்லாத ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வர விட்டுட்டாங்க. என்னன்னா, பாஜக மட்டுமல்ல, பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ள எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது அப்படின்னு இன்னொரு பியூரிட்டன் அறிக்கை ஒன்று விட்டாங்க. அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது. அதாவது எங்க கூட்டணிக்கு வரலன்னா நாங்க தோத்து போயிடுவோம். அப்புறம் எங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. பாஜக எதிர்ப்புங்கிறத, பாஜக எதிர்ப்பு இவருக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது விஜய்க்கு ரொம்ப கஷ்டம் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி. ஏன்னா திமுகவுடைய பலம் என்ன, ஆன்டி பிஜேபி. நானும் பிஜேபி எதிர்க்கிறேன். அந்த இடத்துல தான் இவர் அந்த சமன்பாட்டுக்கு வர முடியும். ஸோ அந்த சமன்பாட்டை விட்டுட்டு அவர் இந்த கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னோம்னா அது இன்னும் திமுக ரொம்ப ஈஸி.
ஸோ இது ஆன்டி பிஜேபி அணி ஒரு பக்கம், ஆன்டி பிஜேபி திமுக லைன் அணி. அவருடைய முதன்மையானது வந்து திமுக எதிர்ப்பு தானே. நடக்க போறது சட்டப்பேரவை தேர்தல். ஆமாங்க, சட்டப்பேரவை தேர்தல் எல்லாம் உண்மை. அதனால நீங்க சொல்லிவிட்டீங்கல்ல மதவாதம் அப்படின்ட்டு. ஸோ ஃபாசிசமும் பாயாசம் அப்படின்னு அவர் சொன்னது. ஸோ பாயாசத்தை எதிர்க்கிறதுக்காக ஃபாசிசத்தை நீ போயிட்டு இப்போ தழுவிக்குவியா, கூட்டணி சேர்த்துக்குவியா அப்படின்றது அவர் முன்னாடி இருக்கக்கூடிய நெருக்கடியான கேள்வி. அந்த சுச்சுவேஷன் தான் விஜய் பேச விடாத பண்ணிட்டு இருக்குது. அவருடைய தொண்டர்கள்லாம் போயிட்டு கொடி அசைச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் இவர் மறுக்கவே இல்லை. அவரு சொன்னார், எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய தலைமையினுடைய ஒப்புதலோட லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டு கொடி அசைங்க அப்படின்னு சொன்னார் அவரு. ஆனா இவர் எதுவும் லெட்டரும் கொடுக்கல, அறிக்கையும் கொடுக்கல. ஆனா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றாரு. பிள்ளையார் சொல்லியும் போட்டாச்சு, கொண்டாடியாச்சு, சிரிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா விஜய் கிட்ட இருந்து தான் அப்ரூவல் வரல. ஏன்னா விஜய் இருக்கக்கூடிய நெருக்கடி இந்த மாதிரி. இவரு விஜய்க்காக பாஜக விட்டுட்டு வர முடியாது, அது வேற ஒரு நெருக்கடி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்துட்டு இதை சுத்திட்டு இருக்கும் போது என்ன சொல்றாரு, வந்துடு கொள்கையாவது எங்க தலைவர் தான் சொல்லியிருக்காரு, தேர்தல் கூட்டணின்றது கொள்கை கூட்டணி கிடையாது, கொள்கையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்துட்டு தேர்தல் முடிச்சிட்ட உடனே மறுபடியும் கொள்கை பதாகை தூக்கிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது விஜய் வந்துட்டு ஏத்துக்கிட்டு வரணும். ஏன்னா ரிஸ்க் விஜய்க்கு. விஜயனுடைய பலம் எங்க இருக்கு அப்படின்னோம்னா, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றா மூன்றாவது கட்சி அப்படின்னு சொன்னா தான் அவருக்கு பலம். ஓகே, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்னோம்னா அவருக்கு பலம். இதுல எதுல போயிட்டு அவர் சேர்ந்தாலும் அவருடைய கட்சிக்கு வந்துட்டு அது தற்கொலை. அதுக்கு தான் இந்த உதயகுமார் என்ன சொல்றாரு, இது கொஞ்சம் வரலாற்றை பின்னாடி பாருங்க, சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்தவங்க தான் தலைமையா ஆயிருக்கிறாங்க, சரியான நேரத்தில் தப்பான முடிவெடுத்த தலைவர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி சிரஞ்சீவியை உதாரணமா சொல்றாரு. பவன் கல்யாண் எப்படி ஜெயிச்சு வந்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஸோ நீங்க சிரஞ்சீவி எப்படி ஆனாரு, பவன் கல்யாண் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, யோசிச்சு முடிவெடுங்கிறாரு. ஆமா, கரெக்ட். அண்ணன் தம்பிக்குள்ள அது நல்லா கரெக்ட் தான். ஆனா ஆந்திராவை பத்தி சொல்றாரு. ஆந்திராவில் இந்த பிரச்சனையே இல்லைங்களே. இப்போ சிரஞ்சீவி ஒன்றும் விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தி பிஜேபி எங்களோட எதிரின்னு சொல்லலையே அவரு. அப்படி ஏதாவது சொன்னாங்களா என்ன? இங்கெல்லாம் அவர் புதிய கட்சியா ஒரு உருவெடுத்து வராருன்னா பிரஜாராஜ்யம் எல்லாத்துக்கும் மாற்றா ஒரு புதிய இயக்கத்தை. பிரஜாராஜ்யம் 22 இடத்துல நின்னாரு, 22 இடத்துல ஜெயிச்சாரு, அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இங்கதான் இது ஒரு கொள்கையை சொல்லியாச்சு, நம்ம கொள்கை தலைவர்களை சொல்லியாச்சு, பெரியார சொல்லியாச்சு, அம்பேத்கரை சொல்லியாச்சு, அண்ணாவை சொல்லியாச்சு, வேலு நாச்சியார சொல்லியாச்சு, அஞ்சலி அம்மாவை சொல்லியாச்சு. நம்ம எல்லாம் இப்படி காட்டி விட்டுட்டோம் பெரிய படமா காட்டி 6வது படமா நம்ம வேற நின்று காட்டிட்டோம். இப்ப எப்படி நீங்க பிஜேபியோட பிடிப்பீங்க? அந்த நெருக்கடிக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. நாங்களும் உங்களாட்டம் தான் பிஜேபி எதிர்த்தவங்க, இப்ப நாங்க போயிட்டு சேர்ந்துக்கலையா அப்படின்னு ஒரு சொல்ல முடியுமா? அவரு பிஜேபி வேணான்னு கட்டி விட்டவங்களே நீங்க தான். ஒரு தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களோட முதன்மை நோக்கம் திமுக ஆட்சி அகற்றணும் நீங்க சொல்றீங்க. என்கிட்ட திமுக ஆட்சி அகற்றணும்னு நோக்கமா இருக்கின்ற பொழுது அதற்கு நீங்க ஒரு பலமான அணியில இருக்கணும், இல்ல நீங்க ஒரு பலமான அணியை கட்டமைக்கணும். ஆனா நீங்க புது பார்ட்டி, உங்களை நம்பி இதுவரைக்கும் யாரும் வரல. அப்போ அவர் அதான் சொல்றாரு, 52 ஆண்டுகள் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு கட்சியோடு நீங்கள் சேருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த திமுக ஆட்சியை நம்மளால அகற்றிவிட முடியும். அதுக்குதான் அந்த உதாரணத்தை அவர் சொல்றாங்க. உங்களோட வர்றதுக்கு தான் அவர் விக்கிரவாண்டி மாநாடுக்கு முன்னாடில இருந்தே நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. திரைமறை பேச்சுவார்த்தை நடந்து திரைமறை பேச்சுவார்த்தை தான் என்கிட்ட தான் ஓப்பனாவே சொன்னாரு. நான் சொல்லிட்டேன் உலகத்துக்கு, பேச்சுவார்த்தை தான் உங்களோட நடந்துட்டு இருந்தது. நீங்க அந்தாண்ட சேர்ந்துக்கிட்ட உடனே அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. ஆமா, அப்படிதான் ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப அதை மாத்திக்கணும்னா அது எப்படி மாத்துறதுன்னு வழி சொன்னா பரவாயில்ல. இதோ பாருங்க, பாஜக கொள்கை அதிமுக கொள்கையும் ஒண்ணும் இல்ல அதிமுக கொள்கையை தான் பாஜகவே கடைபிடிக்குது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு சுத்தி வந்தாரு அப்படின்னோம்னா விஜய் கன்சிடர் பண்ணுவாரு. அவருக்கு இப்போ விஜய் தயாரா தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு வழி வேணும், எனக்கு ஒரு சாக்கு போக்கு வேணும். அதுக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலான்றது என்னது? ஒரு சாக்கு போக்கு. இப்ப தேர்தலில் கொள்கை கிடையாது, தேர்தல் கூட்டணி கொள்கை கிடையாது. இது இந்த ஃபார்முலா யாருது? எடப்பாடி பழனிசாமி. இது சரிதானே? அந்த மாதிரி இவருக்கு ஒரு கொள்கையை சொல்லுங்க. நான் கூட்டணிக்கு எதுவும் இது கிடையாதுங்கிறது எல்லாருமே சொல்ற விஷயம் தானே. சரிதான், விஜய் ஒத்துக்கணும்ல. நான் காண போயிட்டேன்னா நான் உங்களோட சேர்ந்து உங்களுடைய வெற்றிக்கு உதவுவேன், என்னோட 8% ஓட்ட 10% போட்ட உங்களுக்கு உதவும். என் கதை என்ன ஆகுதுன்றதான இப்ப விஜயனுடைய. பாஜகவை கலட்டி விட்டுருவோம், பாஜகவில் நாங்க விலகிருந்தோம், நீங்க வாங்கன்னு சொன்னா சரின்னு வரும். அது கழட்டி விட்டுட்டோம்னா வாங்கன்றாங்க, அவ்வளவுதான். பாஜக கழட்டி விட்டீங்கன்னா நாளைக்கு காத்தாலே கையெழுத்து போட வேண்டியதுதான். அப்புறம் என்ன? அவருக்கு ஒரே சீட்டு நோட்டு முடிஞ்சு போச்சுல்ல கதை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல வச்சு போட்ட வேண்டியதுதான். ஒரே இது பாஜக அணி இருக்கு, அணியில வரமாட்டோம்ங்கிறது அந்த ஒரு தயக்கம் மட்டும்தான் விஜய்க்கு இருக்கு. மற்றதெல்லாம் எல்லாமே ரூட் கிளியரா இருக்கு, நல்லா ரூட் எல்லாம் கிளியரா இருக்கு.
இப்படி பார்த்தோம்னா அப்படியே க்ளீனாக இருக்குது, பனி கிணிலாம் ஒன்றும் கிடையாது, க்ளீனாக இருக்குது ரூட்டு. இதுதான் பிரச்சனையே. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ விஜய்ங்கிறது இப்போ கொள்கை பிடிப்புங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்காருன்னு தானே சொல்லணும். எங்கன்னா அவர் உறுதியாக இருக்குது. இப்போ தானே சொன்னீங்க உங்களுக்கு பாஜக தான் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. பாஜகவில் இல்லை நாங்கள் கலெக்டிவ் விட லாஸ்ட் மீட்டில் பண்ணிக்கிறோம்னு அதிமுக உறுதி அளித்தா முருகன் ஐயா, அது அதனுடைய அர்த்தம் அப்படி இல்லை. சரி, நான் என்ன அடையாளப்படுத்திட்டு இருக்கிறேன்ல நான் என்னாருன்னு. சரி, நீங்கள் என்ன மீசையெல்லாம் எடுக்க சொல்கிறீங்க. ஏங்க நான் மதுரைக்காரன் மீசையில தான் அந்த கம்பீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது என்னது மயில் தானே அழிச்சு விட்டுவா மழிச்சு விட்டுவான்னு. என்னால் முடியாது. இல்லை அது சந்திரன் இல்லை சந்திரனுங்கிறீங்க. ஆமாம், அதான் சொல்ல வரேன். கதையே என்ன அப்படின்னோம்னா, நான் பிஜேபியை வச்சு எனக்கு ஒரு அடையாளம் தெரிவிக்கிட்டேன். ஸோ அது திமுகவினுடைய அந்த அரசியலுக்கு நேர் எதிரானது. சரி, நான் திமுகவை எதிர்க்கிறேன், பாஜகவும் எதிர்க்கிறேன், அப்படி வராரு அவர். சரி, இல்லை நான் எனக்கு இன்னொரு சந்திப்பு என்ன சார், நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க பிஜேபி எதிர்க்கிறோங்கிறாரு. மக்கள் பார்க்குறவங்க வந்து தமிழக வாக்காளர்கள் வந்து திமுக உறுதியான எதிர்ப்பை பிஜேபியை காமிக்கிறாங்க. பிஜேபி எதிர்ப்புங்கிறத வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அந்த கூட்டணி திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறாங்க. இவரும் பிஜேபி எதிர்க்கிறோங்கிறாரு. விஜய் எதற்கு தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு கேள்வி எழும்புல. அவங்க அவர் எப்படி வர்றாருன்னா, அதனால தான் என்ன சொல்கிறாருன்னு, பண்ணையார் கட்சி ஜெயிச்சவங்களாம் பண்ணையார் ஆகிட்டீங்க, வாரிசு நல்லா ஊழல் பண்ணுறீங்க, வார அரசியல் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார். அவர் எவ்வளோ சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் ஒன்லைனில் சொல்லிட்டாரு. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும், இவர் அறிஞர், மக்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. அதனால் சிந்தனை சிற்பி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துலையும் போயிட்டு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்கிறாங்களா? கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா மீன் அரிப்பு நடக்குது, மண் அரிப்புன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லிட்டு போகிறாரு. போகிற போக்கில் அது தாங்க முடியாதுன்னு 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதனால அதை பற்றிலாம் இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை என்னன்னா, நான் என்னை இப்படி அடையாளப்படுத்திக்கிட்டேன், இந்த அடையாளத்தை விட்டு என்னால் வர முடியாது. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நான் சைலண்டாக இருக்கிறேன். மற்றபடி 16 நாள் அது தேவசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஷயம் எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி, இந்த நெருக்கடி தான். எனக்கு கட்டாயம் பிஜேபியினுடைய ஆதரவு வேணும். உங்களுடைய ஆதரவை விட பிஜேபியினுடைய ஆசீர்வாதம், அனுசரணை, அரவணைப்பு எல்லாம் தேவை விஜய்க்கு. என்னுடைய அரசியல் நண்பர்கள்னு தானே சொன்னார் அவர். 3 நாளைக்கு அப்புறம் வீடியோ விடும்போது என்ன சொன்னார், எங்களுக்காக ஆதரவு தெரிவித்து பேசிய அரசியல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னார். அரசியல் நண்பர்கள் தான். அண்ணாமலை, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அமித்ஷா, எல்லாரும் அரசியல் நண்பர்கள் தான் சார். ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கும்போது தனக்கு சப்போர்ட்டா ஒருத்தங்க வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு அதான் சொல்ல வர. அவங்க ஏன் நன்றி, அவங்க ஏன் ஒரு சப்போர்ட்டா வராங்க? அவங்க சப்போர்ட்டா வர்றதுக்கு காரணம் அவர் பக்கம் மட்டும் தப்பு இல்ல, அரசு பக்கமும் தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. இல்ல அப்படிலாம் சொல்லல. அவங்க அரசு தான் தப்புன்னாங்க. முழு பொறுப்புமே அரசு. ஆமா, தூக்கி போட்டாங்க அரசு மேல காவல்துறை மேலாம் அவங்க போட்டாங்க. விஜய் வந்துட்டு ரொம்ப தூய்மையானவர் அவரு அப்படிலாம் சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு காவியோட போட்டாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விஜய்க்கு தான் இருப்பார் சங்கடம். 2 சங்கடம் விஜய்க்கு நல்லா புரிஞ்சுங்க. விஜய்க்கு இருக்கிறது வந்துட்டு கொள்கை அறிவிச்சு ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டார், அது ஒண்ணு. இவங்களுக்கெல்லாம் மாற்று அரசியல் பண்ணுவேன்னு தான் சொல்லி அவர் வெளியில வந்தார். புது சக்தி. ஆமா, இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு விட்டுட்டு போனார் அப்படின்னோம்னா, இந்த கட்சி இருந்தான்னா இல்லாட்டி என்னாட்டி இவருக்கு போடுறவங்க கூட போட மாட்டாங்க ஓட்டு. அவருடைய ரசிகனோட முடிஞ்சு போயிடுங்க. அதுக்கப்புறம் அவர் பரப்புரை பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு அவர் நேரம் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அது எவ்வளோ ஓட்டு வாங்கி தருதுன்னு பார்த்துக்கிட்டு அவர் அப்படியே போயிடலாம். அதுக்கு மேலே வராது. இவர் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை அவர் செக்யூர் பண்ணணும் அப்படின்னோம்னா இவர் தனித்த அடையாளத்தை மெயின்டைன் பண்ணணும். தனித்து நிற்க மூலமாக தான் அதை அவர் பண்ணணும். ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா? ஆமாம், அது வேற வழியே இல்லை. சொந்த ஸ்ட்ரென்த்தை அதிகரித்து இவர்கிட்ட 4 பேர் வரலாம். டிடிவி தினகரன் வரலாம், ஓபிஎஸ் வரலாம், ராமதாஸோ இல்லை யாரோ ஒருத்தர் வரலாம், அப்புறம் அந்த தென் மாவட்டங்கள்ல இருந்துட்டு இன்னொருத்தர் வரலாம். ஆனால் ஒரு விஷயம், பிஜேபியோட அவங்களுக்கு ஒட்டோ உறவு இருக்கக்கூடாது. சரி, நீங்கள் சொல்கிறீங்க அவர் தனித்து நிரூபித்து வரும்போது இதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கட்சிகள் கூட. ஆமாம், இல்லாட்டி அவருக்கான பர்சன்டேஜ் இல்லை. ஏன் இவ்வளோதுன்னு தெரியாது இல்லையா? அதுவும் கரூருக்கு பிறகு அது வந்துட்டு ரொம்ப பெரிய அளவு கேள்விக்குறி ஆகி போச்சு இல்லை? அதுதான் இப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் மாறுது. இதையும் அவர் உள்வாங்கி சம்பவத்துக்கு பிறகுதான் அவருக்கு சாதக சூழலே ஏற்படுது. அதாவது ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அலையன்ஸ், அது பெரிய கட்சிகள்ன்ற ஒரு 2 கட்சி ஒரு நாடி வந்து நிக்குது. ஆனா இவரால் போக முடியாது. சிக்கல் அதுதான். ஸோ இவர் தனிப்பட்சி நிரூபிச்சிருந்தாருன்னா இந்நேரம் அலையன்ஸே ஃபார்ம் ஆயிருக்கும். டிடிவி வந்திருக்கலாம், ஓபிஎஸ் வந்திருக்கலாம், இன்னும் பலரும் வந்திருக்கலாம். அவங்களோட இத்தனை இருக்குது. நீங்கள் அது அமித்ஷா சொல்லலையா, நீங்கள் ஒரு 20, நாங்கள் ஒரு 18, 38 அப்படின்னு சொல்லலையா? அந்த மாதிரி விஜய் என்ன சொல்லிடலாம், நான் ஒரு 11, நீங்கள்லாம் ஒரு 8, ஆக 19 பார்த்துடலாம் மக்கள்கிட்ட அப்படின்னு போடலாம். அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் அடிப்படை இல்லை. இன்னும் சொல்ல போனால் சார், இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே தாவேக்கால வந்து பெரிய அளவில் இல்லை, ரொம்ப தாமதமாக வரும். இல்லை சிலதுக்கு எந்த பதிலுமே இருக்காது. என்னாச்சுன்னு
பத்திரிகையாளர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இணையங்களில் கேட்டுட்டு இருப்பாங்க, எந்த பதிலுமே இருக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் கூட அது தொடருது. ஏன்னா சட்டப்பேரவையில் இது குறித்து பெரிய விவாதம் நடக்குது. ஆனால் கட்சியிலிருந்து எந்த பலன், அதிமுக தாங்குறாங்க, அப்படி திமுகவை தாக்கி, அரசை தாக்கி இவங்களுக்கு சப்போர்ட்டா நிறைய விஷயம் பண்றாங்க. அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே வெளிப்படைங்க, அவருக்கு நல்லா தெரியும். அதான் நான் வந்துட்டு ஆர்பி உதயகுமாரோட இதை வந்துட்டு இப்படி இன்டர்பிரிட்டேஷன் மாற்றி சொன்னேன். சரி, உங்களை கடவுள் காப்பாற்ற முடியாது, எங்களை வந்துட்டு யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்க வரல அப்படின்னோம்னா நாங்க தோத்துற போறோம், அப்புறம் எங்களை யார் காப்பாத்துறது? அதான் அவர் இப்படி சொல்றாரு. திமுக மறுபடியும் வந்துருச்சுன்னா உங்களை ஆண்டவனால காப்பாற்ற முடியாது அப்படின்னு போடுறாரு. அதே திருப்பி போடலாம்ல, அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது இல்ல. திமுக ஏன் ஆட்சிக்கு வருது? அலையன்ஸுக்கு விஜய் வரல. இல்ல சார், இதுக்கு எந்த ரியாக்ஷன்ஸ் இவங்கிட்ட இருந்து ஒரு நிர்வாகம் வராதுன்றாங்க, தான் குழம்பி போயிருக்கிறாங்களே. இது அதுக்கு அடுத்தான் கேட்குறேன். இந்த குழப்பம் வந்து விஜய்க்கே வந்து அவர் தன்னாலே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சு எனக்கு குழப்பத்தில் இருக்கிறாரா, இல்ல ஒரு 3 பேர் சொல்றாங்களா? கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, 6 பேர்ல ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு, அப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடியது ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, நிர்மல்குமார். ஸோ இவங்க ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அவர் ஒரு குழப்பம். அங்கதான் ஆரோக்கியமே இல்லை, அவங்க ஆரோக்கியமான அட்வைஸ் எதுவும் தரல. அதனாலதான் அவர் குழம்பு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆரோக்கியசாமியினுடைய ஃபங்க்ஷன் என்ன, அவர் அதிமுகவோட அலையன்ஸுக்கு பேசினாரு. ஆமா, அது இழுத்துக்கிட்டே போச்சு. ஏன்னா விஜய்க்கு என்ன நாங்கள தேனை தடவிட்டாங்கன்னா நீதான் முதலமைச்சர், அது விஜய்க்கு தெரியாது, அது எப்படி அதிமுக ஒத்துக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தெரியல. அதிமுகன்ற ஒரு கட்சி கூட்டணி போட்டு விஜய் முதல்வர் ஆகிட்டு அது பேசாது இருக்குமா? இந்த யோசனை இல்லை விஜய்க்கு. அந்த இடத்துலதான் அவருடைய பெரிய அரசியல் பிளண்டரே ஆரம்பிக்குது. அந்த ஏமாற்றோட கூட்டணி வைக்கிறோம், ஆனா நீங்க தான் முதலமைச்சர் சொல்லி அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் கூட சொல்லல. யாரு துணை முதல்வர்? அதெல்லாம் எதுவுமே இல்லை, நேரடியா முதல்வர். அப்படி அப்புறம் கொஞ்சம் இறக்கி என்ன பண்ணாரு, 2.5 இயர்ஸ் அப்படின்லாம் பேசினாங்க. எல்லாம் பெட்டி சீட்டு நோட்டு எல்லாத்தையுமே பேசி முடிச்சாங்க. ஆனா எந்த இடத்துலயும் அவங்க ஒன்னே ஒன்று ஒத்துக்கல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க கிடையாது, வாங்க கூட்டணிக்கு நாங்க சீட்டை தரோம், உனக்கு நோட்டு தேவையோ நோட்டும் தரோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா முதலமைச்சர் பதவி அந்த பக்கமே தலைவச்சு படுக்காது. கூட்டணி எதிரில் வந்து உட்காரு. அம்மா ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, விஜயகாந்த் எதிரில் உட்கார வச்சு அடகு பார்த்தாங்க இல்லையா? அதே மாதிரி எடப்பாடி அண்ணாச்சி உங்களை எதிரில் உட்கார வச்சு அடகு பார்க்க நினைக்கிறாரு அப்படின்னு. விஜய்க்கு அது ஒத்து வரல, இவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல விஜய்கிட்ட. ஸோ ஜான ஆரோக்கியசாமியோட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க கொத்திட்டாங்க நடுவில். யாரு பிஜேபி வந்துட்டு அவங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன, இவருடைய ஆலோசனை என்னவா இருந்துச்சு? ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆலோசனை போயிட வேண்டியதுதான், திமுக ஒழிக்கணும் அப்படின்னா எதை வேணாலும் பண்ண வேண்டியதுதான். பிஜேபி என்ன எந்த இடத்துல வேணாலும் அலையன்ஸ் வைக்கலாம். ஸோ அவருக்கு அதை பத்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா பிஜேபியோட போறதுக்கு இல்ல அப்படின்னு நான் சொல்லல. நான் அதான் கேக்குறேன், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க போது. இப்ப இவருடைய நோக்கம் வந்து அதிமுக கூட டெல்லிக்கு போனாரு, டெல்லியில போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்தாரு, யாருக்கிட்ட பேசினாரு? டெல்லியில ஒன்றும் அதிமுக தலைமை அலுவலகம் கிடையாது, அது இங்கதான் இருக்குது. ஏன்னா அந்த பொறுப்பை தான் ஜான ஆரோக்கியசாமி பார்த்துட்டு இருக்காரு. இவர் அப்ப போனது யாரை பார்க்க? இவரை காப்பாற்றக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? அவர் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை போய் அட்டன் பண்ணிட்டு. இல்ல அது வேற. அதெல்லாம் வந்து விளையாட்டு நடக்கல, எதுவும் பண்ணல, ஒரு ஃபோட்டோ கூட ஒரு காட்டல, அதெல்லாம் ஒன்று சும்மா போச்சு. போனதுக்காக தான் போயிட்டு கொண்டாந்துட்டாரு. விஜய்க்கு இங்கே வந்துட்டு கன்வின்சிங்காக இல்லை, அவருடைய அரசியல் இல்லாத போயிடும். நான் அவருக்கு ஆதரவாளனா இருந்தபோது சொன்னது அதுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அலையன்ஸுக்கு போனாலே இது ஒரு தற்கொலைக்கு ஒப்பானதுன்னு சொல்லிட்டோம். இப்போ பிஜேபியும் சேர்த்துக்கிச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லாத போயிடும். இப்போ கரைஞ்சிடும், அவ்வளோதான். இவருக்கு 10 சீட்டு ஜெயிச்சிடலாம், அதில் ஒன்றும் இருவரப்பட்ட கருத்து இல்லை. அந்த கூட்டணி ஜெயிக்குதோ இல்லையா, விஜய்க்கு ஒரு 10-12 சீட்டு வந்துடும், சட்டப்பேரவைக்கு போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அடையாளம் அழிஞ்சு போச்சு. இந்த மொத்த அடையாளமே என்ன, நீங்கள் ஒரு மாற்று அரசியல், அது இல்லைன்னு அழிஞ்சு போயிடும். அதான் விஜயனுடைய சங்கடம், தர்ம சங்கடம். சரி, இந்த மற்றவர்கள் சொல்லக்கூடிய எதுவும் ஆலோசனைகளை கேட்குற மாதிரி இருக்காரா? பொதுச் செயலாளர் அவர் எதுவும் தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க? இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சது தாங்க. கடைசி அந்த மாதிரி இவங்க எதிர்பாராத ஒண்ணு என்னன்னா, கரூர்ல ஏற்பட்ட ஸ்டாம்பீடு. சரி சரி, அது வரைக்கும் ஒரு மயக்கத்திலே இருந்தாங்க, நம்ம தான். அந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் ஆளுநர் ஒரு தெரிச்சு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பதுங்கினதுக்கு காரணம். எந்த ஒரு கட்சி போய் இந்த மாதிரி போயிட்டு பதுங்கினது இல்லை. விஜய் அவர் வீட்டில் பதுங்க, புஷியானது எங்கே போனாருன்னு தெரியாம, இவர் டெல்லிக்கு ஓடுறாரு, சிடிஆர் நிர்மல்குமார் எங்கே போனாருன்னு தெரியாது, இப்படியெல்லாம் போயிட்டாங்க எல்லாருமே. யார் எங்க இருக்கிறானே தெரியலையே. தீர்ப்பு வரும்போது மட்டும் நீதி வெல்லும். வெல்லுமா வென்றதா? நீதி வெல்லும், நீதி வென்றது நிச்சயமா. சிபிஐ கையில போயிட்டு எவ்வளவு நீதி வென்றுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால
அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ரைட். இன்னொரு பார்வை என்ன சொல்றாங்க சார், இந்த சிபிஐ விசாரணை இப்போ தொடங்கியாச்சு. ஸோ இதில் ஒரு சிக்க வைப்பதற்கான சில முயற்சிகள் வந்து நடக்கும். அவருக்கு தெரியல அதோடைய என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து விஜய் இன்னும் கணிக்கல. இதுக்கப்புறம் தான் அவர் சிக்கல் இருக்குன்னு சொல்லி சில விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அது அந்த மாதிரி சிக்கல் அது உண்மைதான். இல்லாட்டி அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம எப்படி பாஜக இவருக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? அவங்க கேட்காத சிபிஐ விசாரணை எதுக்கு வருதுங்கிறீங்க? இவங்க கேட்காத இல்லை, இவங்க கேட்டிருக்கிறாங்க. மற்றவங்க பேர்ல இவங்க போட்ட மனுக்கள் அதான் அர்த்தம். இவங்க போட்ட மனுக்கள்ல 2ஆ பிரிங்க. ஒன்று கட்சியினோட சார்பா இழப்பு ஏற்பட்டவங்க அவங்க போட்ட மனு சிபிஐக்கு, இவங்க போட்ட மனு எஸ்ஐடிக்கு. இப்படி 2ஆ பிரிச்சு, அதாவது ஸ்டேட் இல்ல சென்டர் போடக்கூடிய மாநில இது இல்லாத, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்ல விசாரணை கூடு, அவ்வளவுதான். ஸோ அவங்க அது வந்துருச்சு, சிபிஐ கிட்ட போயிடுச்சு. சிபிஐ கிட்ட போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? விசாரணை அவங்க கிட்ட போயிடுச்சு. அப்போ எல்லா மெட்டீரியலும் கொடுத்துட்டான். சிபிஐ எஃப்ஐஆரும் போட்டான். எந்த மெட்டீரியல் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டான்? தமிழ்நாடு போலீஸ் கொடுத்தது போட்டான். இப்போ இதுக்கு மேலே ப்ராக்ரஸ் பண்ணணும், சார்ஜ் ஷீட்டுக்கு நோக்கி ப்ராக்ரஸ் பண்ணணும். இப்போ இங்கே தான் இருக்கு சிக்கலே இருக்குது. இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, கரூரில் நடந்த உண்மையை இவங்களுடைய பங்கை இவங்களால மறுக்கவே முடியாது. அந்த ஆட்களை கூடுதலாக மக்களை கூட்டு வந்தது, பஸ் எடுத்தது, நடுவில் சொருவுனது, காத்தால மதியானம் 12 மணிக்கு வந்து பேசுவார்னு சொல்லிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வந்தது, அதுக்கு ரெடியாக லைட்டு கேட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தது, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா எவிடன்சஸ் ஃபுல்லாக செக்யூர்டு. அதனால காப்பாற்றணும் அப்படின்னம்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி காப்பாற்றணும். ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டம் தூத்துக்குடியில் 13 பேர் செத்தாங்க. சிபிஐக்கு தான் ஒப்படைக்கப்பட்டது. 2018 ஜூன் அது இல்லையா, மே 18 நடந்தது. அப்போது இவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. இந்த 7 வருஷ காலத்தில் அவங்க பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போனாங்க. அது மதுரை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணார்? தூக்கி போட்டார். இது என்ன அது? போலீஸ் ஃபயரிங், ஒரு இன்ஸ்பெக்டராக உத்தரவிட முடியும்? யாரையா நீங்கள் பண்ணுறீங்க? இதுதான் சிபிஐ. அதனால தான் இவங்க நம்பிக்கையோடு போயிட்டு அந்த சிபிஐக்கு மாற்றுறாங்க. ஏன் சிபிஐக்கு மாற்றுறாங்கன்னா, புடுங்கிடு முதல்ல கேஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேண்டாதவனுக்கு எதிராக தான் சிபிஐ. அது வேண்டப்பட்டவங்களும் அது கிடையாது. அதான் அடுத்த 4 நாளில் ஊபி விவகாரத்தில் அப்படியே மாற்றி சொல்கிறாரு அதே ஜட்ஜி மகேஸ்வரி, மாற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தத்தில் விஜய் எப்படி பார்த்தாலும் என்ன அப்படின்னா, டெவில் அண்ட் டெட்ஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேய்கையில் பிடிபடுறதுக்கு பதிலாக இந்த கடலில் சமுத்திரத்தில் ஊந்துட்டார் இவர். இங்கே முழுங்கிட்டு இருக்கோம், இங்கே மூழ்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோதான் வித்தியாசம். மூழ்கிட்டாருங்கிறீங்களா? மூழ்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஒன்றும் தெரிலல்ல, அவுட்கப்பே தெரியலன்னா அப்படிதானே அர்த்தம். ஸோ இன்னும் அட்லீஸ்ட் வந்து இப்போ நமக்கு இன்னும் போகவே அவங்க சொன்னாங்கல்ல ஆரம்பத்தில், நீங்கள் ஆதரவாளர் இருந்தக்கூடிய காலகட்டத்தில் கூட சொல்கிறது வந்து பெருசாக வந்து அவங்ககிட்ட இருந்து ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வர்றதில்லை, குயிக் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து மாநாட்டுக்கு அப்புறம் இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது தலைவர் பேசுவார், எல்லாத்தையும் விளக்கம் கிடைக்கும், கொள்கை விளக்கம் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் விஜய் சந்திக்காமலே அவங்களும் போயிட்டு அங்கங்கே சொல்லுவாங்க. இது நடந்த பிறகும் கூட கொஞ்சம் ஒரு தள்ளி போனது கூட ஓரளவுக்கு சரி பரவாயில்ல, ஏதோ துயரத்தில் இருக்கா நீங்கள் சொன்ன மாதிரி 10 நாள் 16 நாள்னா கூட. ஆனால் அதுக்கப்புறமும் கூட ஒரு மௌனமான நிலையை அந்த பக்கம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை இது மாத்தலைன்னா என்ன நடக்கும்? 2 விஷயம். ஒன்று, வாய் கொடுத்து மாட்டிக்க கூடாது, ஏதாவது பேசிட்டு என்ன பேசினாலும் சிக்கலாகுது. இன்னொரு பக்கம் முடிவெடுக்க முடியலை அவர். விஜயனுடைய அந்த அரசியல் புரியாமையும் தெரியாமையும் தான் இந்த இடத்துல அவருக்கு சிக்கலாக இருக்குது. புரியுதுங்களா? அவர் எழுதி கொடுத்தது பேசி 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 பழக்கப்பட்டுட்டாரு. புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் அதை எடிட் பண்ணலாம் முடியாது. இதெல்லாம் நடந்த விவகாரம் நடந்தது தான். இப்போ அவரால் என்ன நெருக்கடி, அதை தான் நான் சொல்ல வரேன்னு. அது இருதலை கொல்லி எறும்புன்னு நல்லாருவாங்களே, இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. இந்தாண்ட போனால் தண்ணியில் விடணும், அந்தாண்ட போனால் நெருப்பில் விடணும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறது? நான் எறும்பு தான், அவர் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு அவர் எதை வச்சு அடையாளப்படுத்திக்கிட்டாரோ அந்த அடையாளத்தை இழக்காமல் பிஜேபியோட போக முடியாது. பிஜேபியை வந்துட்டு கழட்டி விட்டு வா அப்படின்னு அதிமுகவும் சொல்ல முடியாது, அதிமுகவும் வராது. இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால் வழி தெரியாத தத்தளிக்கிறார் அவர். அதனால் அவர் பேசுறது இல்லை. இதுக்கு என்னதான் அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு கிட்ட நெருங்கும்போது ஏதாவது ஒரு தீர்வு எடுப்பாரா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்கன்னு? இல்லை, எனக்கு தெரில. பாவம், அவர் நிலையில் நம்ப இருந்தாலும் கதை இவ்வளோதான், கந்தல் தான். தெளிவு வந்துட்டு ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஒரு பாதையில் போனோம்னா பரவாயில்ல. தொடக்கமே குழப்பம். பிஜேபியை எதிர்ப்புன்றத ஒரு ஒப்புக்கு சொன்னது தான். அவர் எந்த இடத்துலையுமே பிஜேபியோ மும்படி அரசையோ அவங்களுடைய பாசிசத்தையோ எதிர்க்கவே இல்லை.
ஒரு போதும் அவர் எதிர்க்கல. சிலதெல்லாம் பண்ணாரு. சிஏக்கு ஒரு எதிர்ப்பு, அப்புறம் வந்துட்டு அந்த வக்ஃப் வாரியம் அதுக்கு ஒரு எதிர்ப்பு, நேம் சேக் ஒன்று பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அது தவிர வேறு எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. ஏதோ அடையாளமாக சில விஷயங்கள் சிலதை அப்படியே பண்ணிட்டாரு. போகிற போக்கில் அப்படியே நம்மளும் சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் மொய் எடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி அதை செஞ்சார், அவ்வளோதான். தவிர மற்றபடி வேறு எதுவுமே மறுபடியும் இந்த அதிமுக விஷயத்துக்கு அவர், ஏன்னா அதிமுக எந்த இடத்துலையும் பெருசா எதிர்க்கல அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கிட்ட ஒரு விமர்சனமா இல்ல, அதையும் மதுரை மாநாட்டில் வரும்போது அதை கிளை பண்ணாரு. ஏன்னா வந்து பார்த்துவோங்க எப்படி எம்ஜிஆர் இருந்த தொடங்கின கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னவர்கிட்ட அதிமுக இப்போ வந்து இந்த அளவுக்கு இறங்கி போதுன்னா நீங்க சொன்ன அந்த அதுதான் காரணமா இல்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி ஏதாவது யோசிக்கிறாங்களா சார்? அவருக்கு முன்னாடி வந்துட்டு இவர் எதிர்பார்க்கிற மாதிரி மாற்றம் எதுவும் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இல்லை. பாஜக விட்டுட்டு அதிமுக வர முடியாது. அப்படி வந்தாலும் கூட விஜய் அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு பத்தாது. ஏன்னா பாஜக உறுதி என்ன பண்றாங்க, அவருடைய என்டிஆர்என்ஸை தக்க வச்சுக்கிறாங்க. அந்த வேலையை வந்துட்டு அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் ஓபிஎஸ் கிட்ட பேசுறாரு, அவர் தான் டிடிவி பேசுறாரு, அவர் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் மறுபடியும் ராமதாஸ் கிட்டையும் போறாரு. புரியுதுங்களா? அவர் தான் அந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா விஜய்க்கு போக்கிடமே கிடையாது. ஒன்னே தான் அதிமுக தான். அதிமுகவுக்கு விஜய் மட்டும் பத்தாது, பிஜேபியும் கூட இருந்தால் தான் முடியும். ஸோ இப்படியான ஒரு சிக்கல். ஸோ இதில் எப்படி அவர் கூட்டணி பாரு? ஒரு கட்டத்தில் என்னுடைய அசஸ்மெண்ட் என்னன்னா, நீங்கள் கேட்டதுனால சொல்ல வரேன், எல்லாத்தையுமே விட்டுட்டு டிசம்பர் கிறிஸ்மஸ்க்குள்ள இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவார் விஜய். என்ன அப்படின்னோம்னா, நம்முடைய முதல் நோக்கம் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றி தமிழ்நாட்டை காப்பதே, அதற்காக இந்த அலையன்ஸ். அதனால நம்ம கொள்கையை விட்டு தந்து விட்டோம் என்றதெல்லாம் பொருள் அல்ல. நம்முடைய நோக்கம், பிரதான நோக்கம் இந்த தேர்தலில் இவரை வீட்டுக்கு அனுப்புவது. எனவே இந்த கூட்டணியை நாம் சேர்த்து பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்துட்டு டிசம்பர். அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தத்தளிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். உங்க கணிப்பு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். இல்ல, வர்றதுக்கான சாத்தியம் வேற வழி இல்ல அவங்களுக்கு. இல்ல, ஒருவேளை ஏதாவது நெருக்கடி கொடுத்து சார், எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி காணுங்க. ஒருவேளை நெருக்கடி கொடுத்து நீங்க பாஜக இல்ல இதை சொல்லிட்டாலே போதும், டிசம்பர்ல பாத்துக்கலாம். விஜய் அவங்க அனுப்புவாங்கல்ல தூதுவர்கள்லாம், சரி, அந்த தூதர்கள் கிட்ட வந்துட்டு டிசம்பர் 25 அப்புறம் டிசம்பர் 25 பார்த்துக்கலாம், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் நம்ம எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், 25 to 1 வரைக்கும் ஒரு வாரம் லீவு நாள் வருது, அப்போ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவங்கவுங்க அவங்களுடைய அரசியல் பண்ணலாம். கிரவுண்டை ரெடி பண்ணுவோம். எங்கள் ஆட்களை வந்துட்டு கொடி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்க, அதில் நான் தடுக்க மாட்டேன். ஸோ மக்கள் மத்தியில் அவருடைய ஆதரவாளர் சக்தி மத்தியில் வந்துட்டு ஒழிக்கணும், திமுக ஆட்சியை ஒழிச்சு. அவங்களுடைய மொத்த விஷயமும் எங்கே வந்தாங்க அப்படின்னா பிஜேபி அதிமுகவும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுக்கு உச்சபட்ச உதாரணம் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாங்க. அது நடக்கலை. காரணம் லைவ் டெலிகாஸ்ட்ல எல்லாமே பார்த்துட்டாங்க, எல்லா விஷயமும் வெளில வந்துடுச்சு, சோசியல் மீடியாவை போட்டு பொழந்து கட்டி விட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு துறவும் சொல்றாங்க, விஜய் ஃபுல்லாவே அதுக்கு பொறுப்பாக்க நினைச்சாங்க, அதுவும் நடக்கல அப்படிங்கிறதையும். இல்லை, அது பொறுப்பாக்குறது போலீஸ்காரனுக்கு ஒரு ஒரு 5 நிமிஷம் போதும், ரொம்ப ஈஸி. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க கிடுகிடுன்னு இப்போ வெள்ளிக்கிழமை அவங்க போகிறாங்க கோர்ட்டுக்கு, சாட்டர்டே சண்டே லீவு, திங்கக்கிழமை காத்தால மாற்றிடுறாங்க. விட்டுருந்தாங்க அப்படின்னோம்னா இந்நேரம் எஸ்ஐடி விஜய் மேலேயும் விஜய் இன்க்ளூட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஏன் அவ்வளோ கூட்டம் நெரிசல் ஏற்பட்டது, கூட்டம் கூட்டப்பட்டது, எதற்காக கூட்டம் கூட்டப்பட்டது, அந்த இடத்துல முடிச்சிருவாங்க கதையை. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ வா, கிராஸ் எக்ஸாமின் பண்ணிக்கிறோம், பார்த்துடலாம். ஏன்னா இதுக்குள்ளே என்ன எடுத்துருப்பாங்க, அந்த பஸ்ஸில் இருந்த இதெல்லாம் எடுத்துருப்பாங்க, சிசிடிவி அதெல்லாம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க விட்டாங்க இல்லையா அந்த ட்ரோன்ஸ், அதெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவசர சொல்லுவோம் ஓடினது டெல்லிக்கு. ஆபத் பார்த்தவனே அனாதை ரட்சகனே மோடி அமித்ஷாவே அருள் புரியுங்கள், அரவணையுங்கள், காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு விழுந்தது அது வருச்சுன்னா அதனால தான். ஸோ நிறைவாக ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் உங்களுடைய பதிலாக நான் எடுத்துக்கிறது வந்து அதிமுக பாஜக அணியில விஜய் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு தான் கிறிஸ்மஸ். அதுதான் விஜய்க்கான கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது. பாஜக கொண்டாட கிறிஸ்மஸ், எடப்பாடிக்கான கிறிஸ்மஸ் அதுதான். ஸோ பொங்கலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது முடிச்சிட்டோடனே 8ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ், ரூட் கிளியர், அவ்வளோதான் ரூட் கிளியர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பனி படர்ந்த பாதையது எல்லாம் விலகி படிச்சுன்னு ஆகிடும்.